ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இந்த அளவுக்கு வந்து லைஃப் சேஞ்ச் பண்ண முடியுமா? அந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். எஸ், டெஃபினெட்லி 100% நீங்க வந்து பிலீவ் பண்ண முடியும். பிகாஸ் இப்ப நீங்க பார்க்கறது வந்து இந்த பிளாட்ஃபார்மோட ஜீனி தான். இந்த ஜீனி வந்து ஜீனினா என்னது? நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லையா? சோ நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருந்தா கூட நம்ம அத வாங்குறதுக்கான எஃபர்ட் நம்ம கண்டிப்பா போடணும். ரைட்? சோ இந்த சக்சஸ் பிளான் வந்து பிலீவ் பண்ணி இந்த லேடர் மூலமா உங்களுக்கு எங்க வேண்டா நீங்க ரீச் ஆகணும், எந்த கோல் அச்சீவ் பண்ணணும், எந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ 100% இந்த லேடர் வழியா நீங்க ஏறினா நீங்க உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க எல்லாருமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஸ்டார்ட் பண்றது ஜீரோல இருந்து தான். நம்ம லைஃபே அப்படிதானே, ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா ஓரோ லேடர் ஏறும் போதும் 3%ல இருந்து 22% வரைக்கும் லேர்னிங் பீரியட் தான். அந்த லேர்னிங் பீரியட்ல வாங்குற அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மால் அமௌண்டா தெரியும் போது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க டைரக்டர் அப்படின்னு சொல்ற அந்த லெவலுக்கு வரும்போது தான். சோ அங்க இருந்து உங்களுக்கு கேஷ் அவார்ட்ஸ், ஒரு டைரக்டர் லெவலுக்கு மேல நீங்க வந்து ஒரு லேடர் ஏறும் போது உங்களுக்கு கேஷ் அவார்ட்ஸ் கிடைக்கும். கேஷ் அவார்ட்ஸ்னா 50,000ல இருந்து 5 crore வரைக்கும் நீங்க கேஷ் அவார்ட் வாங்கிக்கலாம். பெர் பர்சன், ஒரு பர்சனால 17 கேஷ் அவார்ட் நீங்க வந்து எடுக்க முடியும். அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா 11 crore rupees வந்து கேஷ் அவார்ட் மட்டும் ஒரு பர்சனால ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ரெக்கக்னேஷன் அப்படின்னு சொல்றது வேர்ல்ட் கிளாஸ் ரெக்கக்னேஷன்ஸ் கைஸ். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் புரியும். நம்ம ஒரு ஆஸ்கார் அவார்ட் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஆஹான்னு சொல்லி உட்காருவோம் இல்லையா? ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டானா ஆஸ்கார் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பேம்பரிங் ஆன ஒரு ரெக்கக்னேஷன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாம போனஸ் வந்து எவ்ரி மந்த் ஒரு கோல்டு இருந்து நீங்க வந்து ஒரு டைரக்டர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து போனஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். சோ போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. சோ எவ்ரி மந்த் வந்து நமக்கு போனஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். ஒரு பர்சனால வந்து நீங்க ஒரு டைமண்ட் ஹெவன் எல்லாம் வந்து டைமண்ட் ஹெவன் அப்படி சொல்றது வந்து ஒரு ஹெவன்லி லைஃப் ஸ்டைல் தான். அந்த ஒரு டைமண்ட் லெவல் வந்துட்டேன்னா ஒரு வருஷத்துல 5 ட்ரிப் நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும் வித் யுவர் ஃபேமிலி. அண்ட் அதுவும் இல்ல, அது மட்டுமா இல்ல, ட்ரீம் ப்ரோக்ராம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். வாட் இஸ் த ட்ரீம் ப்ரோக்ராம்? நீங்க வந்து நம்ம நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ட்ரீம் என்னது? சொந்தமா ஒரு கார், சொந்தமா ஒரு வீடு, அண்ட் கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஒரு பசங்க வந்துட்டேன்னா அவங்களோட எஜுகேஷன், அவங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். அண்ட் அவங்களோட வெட்டிங் வந்து பெஸ்டா பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மளோட ட்ரீம் இல்லையா? இந்த ட்ரீம் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ட்ரீம் ப்ரோக்ராம். நீங்க வந்து ஒரு டைமண்ட் ஹெவன் வந்தாலே இந்த ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு வந்து எடுக்க முடியும். சோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஜீனி, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஜீனி தான் உங்க முன்னாடி இருக்கு. சோ உங்களுக்கு வந்த வழி உங்க முன்னாடியே இருக்கு. அந்த வழியை எப்படி ஏறணும், அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான எஃபர்ட் மட்டும் தான் நீங்க வந்து இங்க போடணும். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிஸ்டம் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணாதான் எனக்கும் எல்லாமே வேணும், எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு கிடைக்காது. அந்த எப்படி எனக்கு கிடைக்கும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் யாரு நினைக்கிறாங்களோ, யார் அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அவங்கதான் சக்சஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். இப்படி போனாதான் அங்க அந்த இடத்துல நான் ரீச் பண்ண முடியும், இதுதான் என்னோட வழி அப்படின்னு கரெக்டா பிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும் போதுதான் சோ நம்ம வந்து அங்க வந்து ரீச் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணுங்க, இந்த ஸ்டெப்ல எந்த ஸ்டெப் வந்து நீங்க ஏறி நிக்கணும், எந்த ஸ்டெப்ல ஏறி நின்னாதான் உங்களோட ட்ரீம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. சிஸ்டம் சொல்றீங்க, என்ன சிஸ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இந்த லேடர்ல வந்து நான் ஒன்னொன்னா சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த லேடர்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு 6 மாசத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு 1 இயருக்குள்ள நீங்க வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அந்த கோல்டா இருக்கணும். அந்த கோல்டன் ஸ்டெப்ல நீங்க ஏறி நிக்கணும்னு நீங்க நினைச்சு நீங்க ஒர்க் பண்ணேன்னா, அந்த ஒன்ஸ் நீங்க அதுல ரீச் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க திரும்பி கூட பார்க்க தேவையில்லை. உங்களோட ஜேர்னி அங்க இருந்தே வந்து சக்சஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஒரு கோல்டு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள ஒரு கோல்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பெனிஃபிட் இருக்கு? கேஷ் அவார்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒரு கோல்டு வந்தா உங்களுக்கு கேஷ் அவார்ட்ஸ் கிடைக்கும், 2.25 lakhs கேஷ் அவார்ட், போனஸஸ் கிடைக்கும், ட்ரீம் ப்ரோக்ராம் நீங்க சைன் பண்ண முடியும், ஃபாரின் ட்ரிப் போக முடியும், நேஷனல் ட்ரிப் போக முடியும், ரெகக்னேஷன் கிடைக்கும், அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க லைஃபே வந்து ஒரு ஃபுல் டைம் இன்கமா மாத்தி ஒரு உங்களோட லைஃப்ல ஒரு கெரியரே ஒரு ஃபுல் டைம் இன்கம் கரியரா மாத்தி நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து இந்த 6 months நீங்க போடுற எஃபர்ட். சோ அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கணும். 6 monthsக்குள்ள எப்படி வந்து நான் சக்சஸ் பண்ண முடியும், ஏதோ தானோ பண்ண முடியாது, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். கோல்டு அப்படின்னா என்னது, கோல்டு டைரக்டரா வரணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட கீழே வந்து நீங்க 2 பேரே வந்து சீனியர் மேனேஜர், அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 3% இருந்து 22% சொன்னோம் இல்லையா அந்த 3 மாசம், அந்த 22% நீங்க கொண்டு வந்திருக்கணும். இந்த 2 பேர் 22 கொண்டு வந்தாலே நீங்க கோல்டு வர முடியும். அதே மாதிரி உங்களோட தேர்ட் லெக்ல வந்து ஒரு 4000 பாயிண்ட்ஸும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். இது 22% எப்படி வரும் அப்படின்னா 10,000 பாயிண்ட்ஸ் வந்து அந்த A பர்சன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், B பர்சனும் 10,000 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், டோட்டலி அவங்களோட டீமோட சேர்ந்து. இதுதான் வந்து அந்த 2 பேரு 22% கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றது. சோ இங்க இந்த மாதிரி வந்தால் நீங்க வந்து உங்களோட கோல்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சோ எந்த சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணாலும் அந்த சிஸ்டம் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும் எனக்கு என்ன வேணும், ஒரு ப்ராப்பரான டிசிஷன், ப்ராப்பரான ஒரு பிளானிங் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி தான் அந்த சிஸ்டத்துக்கு தான் நீங்க வந்து உங்களை பீப்புளை வந்து இன்வைட் பண்ணணும். அந்த பீப்புளுக்கு வந்து நீங்க உங்களோட சிஸ்டம், உங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க வந்து கிளியரா, ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் உங்களோட சிஸ்டம், சக்சஸ் பிளான், உங்களோட பிளானிங் சிஸ்டம், மாடல், அது எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ரெடியா இருக்கு 100% உங்களை மாதிரியே அந்த சிஸ்டம் டூப்ளிகேட் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னா அங்க இருந்துதான் ஒரு பாசிட்டிவ் டிசிஷன் வந்து அவங்களை நீங்க எடுக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ட்னர், என்னோட டூப்ளிகேஷன், என்னோட சிஸ்டம் டூப்ளிகேட் பண்றதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் எனக்கு கிடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து நம்பி ஒர்க் பண்ண முடியும். சோ எனி சிஸ்டம் நீங்க எடுத்தாலும் அந்த டூப்ளிகேஷன் மட்டும்தான் சக்சஸ் மந்த்ரா. அந்த டூப்ளிகேஷன் பண்ணாதவங்கள நீங்க இன்வைட் பண்ணதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்ல. உங்களோட நீங்க என்ன சிஸ்டம் எடுக்கிறீங்களோ அந்த சிஸ்டம் டூப்ளிகேட் பண்றதுக்கான பார்ட்னர்ஸ் தான் நீங்க வந்து இன்வைட் பண்ணணும். சோ இதுல வந்து சிஸ்டம் ஒரு 3 சிஸ்டம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து பவர்லெக் சிஸ்டம். பவர்லெக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றது, ஒரு டீமா ஒர்க் பண்றதுதான். சோ பவர்லெக் அப்படின்னு சொல்றது ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே டீம் ஒர்க் தான். பட் அந்த பவர்லெக் சிஸ்டத்துல ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் பவர்லெக் சிஸ்டத்துல வந்து ரெக்ரூட்மெண்ட் தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் தான் மீன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அந்த ரெக்ரூட்மெண்ட், அதாவது நிறைய பேரே பீப்புளை வந்து நீங்க அந்த பவர்லெக் சிஸ்டத்துக்கு இன்வைட் பண்ணணும். அதுல கஸ்டமர்ஸ் இருக்கலாம், செல்லர்ஸ் இருக்கலாம், பிசினஸ் பர்சன்ஸ் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் அந்த பவர்லெக் சிஸ்டத்துக்குள்ள வரலாம். ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த ஒரு டீமா கொண்டு போறதுதான் பவர்லெக் சிஸ்டம். பட் அதுக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பவர்லெக் சிஸ்டம் சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்க ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து எவ்ரி மந்த் நீங்க பிளேஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 10 பேரை நீங்க ரெக்ரூட் பண்ணி அவங்களையும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து பிளேஸ் பண்ண வைக்கணும். 15 பாயிண்ட்ஸ் ஏன் இந்த சிஸ்டம் எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லா பர்சனுக்குமே இந்த பிசினஸ் பண்ண முடியணும், அதுக்காக தான் இந்த சிஸ்டம். சோ என்னால வந்து 100 பாயிண்ட்ஸ் போட முடியல, பட் எனக்கு ரெக்ரூட் பண்ண முடியும், என்னால பிசினஸ் பண்ண முடியும் சொல்லவங்களுக்கும் இந்த பிசினஸ் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சிஸ்டம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த மந்தே 15 பாயிண்ட்ஸ் நீங்க பிளேஸ் பண்றீங்க. 15 பாயிண்ட்ஸ்னா என்னது, ஒரு ப்ராடக்ட்ஸுக்குமே ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு 700 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்துடும். அந்த 15 பாயிண்ட்ஸுக்கு நீங்க பிளேஸ் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன சிஸ்டம் எடுக்கிறீங்களோ உங்களை மாதிரியே ஒரு 10 பேரை நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. அந்த 10 பேருமே வந்து 15 பாயிண்ட்ஸ் போட வைங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஜாப் முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து ஒரு 160 BP வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அண்ட் செகண்ட் மந்த் சேம் வே தான்.
சேம் வேல வந்து அந்த 10 பேருமே அவங்களோட டூப்ளிகேஷன் நடத்தணும். அந்த சிஸ்டம் டூப்ளிகேட் பண்ணால் மட்டும்தான் சக்சஸ் இருக்கும். அந்த 10 பேருமே டூப்ளிகேட் பண்ண வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அந்த 10 பேருமே டூப்ளிகேஷன் சேம் நீங்க லாஸ்ட் மந்த் என்ன பண்ணீங்களோ அதே டூப்ளிகேஷன் அவங்க பண்ணும் போது அதே லெக்ல 110 பீப்புள் வரும். உங்களோட நெக்ஸ்ட் லெக் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த 10 பேரை ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி 10 பேரை நியூ 10 பேரை நீங்க வந்து ரெக்ரூட் பண்றீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1810 பீப்புள் நீங்க வந்து ஐ மீன் 1810 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து அந்த மாசம் நீங்க வந்து earn பண்ண முடியும். தட் மீன்ஸ் 9% நீங்க வந்துருவீங்க. ஸோ நம்மளோட ஜாப் வந்து எவ்ரி டே எவ்ரி மந்த் வந்து 10 பேரை ரெக்ரூட் பண்ணி அவங்களே 15 பாயிண்ட்ஸ் போடுறது மட்டும்தான் இந்த சிஸ்டத்தோட ஜாப். அண்ட் தேர்ட் மந்த் வந்து சேம் அந்த 100 பீப்புளுமே டூப்ளிகேஷன் பண்ணி இருக்காங்களா நீங்க செக் பண்ணி உங்களோட 10 பீப்புள் கிட்ட நீங்க சொல்லணும். அவங்கள செக் பண்ணி சொல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த டூப்ளிகேஷன் நடந்தால்தான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட். அந்த 100 பீப்புளுமே வந்து டூப்ளிகேஷன் பண்ணும்போது 1110 பீப்புள் உங்களோட ஃபர்ஸ்ட் லெக்ல வரும்போது உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் லெக் 10,000 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். உங்களோட ஃபர்ஸ்ட் லெக் வந்து 22% வந்துடும். செகண்ட் லெக்ல வந்து அந்த 10 பேருமே டூப்ளிகேஷன் நடந்திருக்கும் அண்ட் நீங்க வந்து தேர்ட் லெக் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்க 22% உங்க டீம்ல ஒருத்தவங்க வந்து 22% வந்துடும். அண்ட் ஃபோர்த் மந்த் நீங்க வந்து உங்களோட ரெண்டாவது லெக்குமே வந்து 22% கம்ப்ளீட் பண்ணும். கோல்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அண்ட் உங்களோட சைடுல வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெக் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து கோல்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களோட பெனிஃபிட்னா இப்ப சொன்ன அந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்க வந்து ஃபோர்த் மந்த்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதுதான் வந்து ட்ரிபிள் 10 சிஸ்டம். ஓகே, ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். நீங்க அது ஃபர்ஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் போடுவீங்க, செகண்ட் மந்த் 15 பாயிண்ட்ஸ் போடுவீங்க, தேர்ட் மந்த் நீங்க சீனியர் மேனேஜர் ஆகும்போது நீங்க 100 பாயிண்ட்ஸ் நீங்க போட்டாதான் 150 பாயிண்ட்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணணும். அதர்வைஸ் 200 பாயிண்ட்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இன்கம் எடுக்க முடியும். அதே மாதிரி ஃபோர்த் மந்த்ல இருந்து கண்டினியூஸா நீங்க வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். 100 பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பிடி வரும். 200 எடுக்கும் போது உங்களுக்கு போனஸோட சேர்த்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ இதுல இருந்துதான் நீங்க வந்து பிசினஸ் ப்ராப்பரா பண்ண போறீங்க. ஓகே, அண்ட் இதுதான் வந்து சிஸ்டம். பிகினிங்ல வந்து 15 பாயிண்ட்ஸ் போடனவங்களே நிறைய பேரை நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் எல்லாத்துக்கும் உங்களோட சிஸ்டம் நீங்க வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாதான் நீங்க வந்து இந்த ஏர்னிங் எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் சிஸ்டம் ட்ரிபிள் 5 சிஸ்டம். ட்ரிபிள் 5 சிஸ்டத்துல எப்படி அப்படின்னா நீங்க வந்து எப்படி வேணாலும் இந்த பர்சனை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண வேண்டியது ட்ரிபிள் 5 சிஸ்டத்துல ஒன்லி 2 கண்டிஷன்ஸ் தான். எவ்ரி மந்த் 100 பாயிண்ட்ஸ் மினிமம் நீங்க பிளேஸ் பண்ணிருக்கணும். 100 பாயிண்ட்ஸ் ஆர் 150 பாயிண்ட்ஸ் ஆர் 200 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ் மினிமம் நீங்க பிளேஸ் 100% நீங்க பிளேஸ் பண்ணிருக்கணும் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. அண்ட் அதே மாதிரி உங்களை மாதிரியே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரியே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் 5 பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி அது கண்டுபிடிக்கலாம்? 100 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு விஷயம் தான், ஈஸி அண்ட் ஸ்மார்ட் வேல வந்து வெல்னஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். வெல்னஸ் ஃபோக்கஸ் பண்ணா 3,500 rupees தான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். 3,500 rupees ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த ஒரே ஒரு மாசம் மட்டும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடி, உங்க கையில இருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா செகண்ட் மந்த் அண்ட் தேர்ட் மந்த்ல நீங்க வந்து அது திருப்பி எடுக்க முடியும். அதே சேம் வேல் தான் 5 பேரை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். தட்ஸ் ஆல். அதுதான் வந்து ட்ரிபிள் 5 சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 100 பாயிண்ட்ஸ் போடணும், 5 பேரை ரெக்கார்ட் பண்ணணும், அந்த 5 பேரையும் 100 பாயிண்ட்ஸ் போட வைக்கணும். ஸோ அப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட அமௌண்ட் வந்து 2,496 rupees. That means வந்து 1,296 rupees உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்டா உங்களுக்கு வந்துடும். நீங்க போடுற அந்த அமௌண்ட்ல இருந்து 50% உங்க கையிலே வந்துடும். புரியுதுங்களா? 3,500 நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, ஆனா அதோட 1,296 rupees உங்களுக்கு பிடியா உங்க கையிலே வந்துடும். நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உங்களோட அக்கௌண்ட்ல அது கிரெடிட் ஆயிடும். ஸோ நான் வந்து ஒரு 3,500 rupees இல்ல ஒரு 4,000 rupees என்னோட பேரண்ட்ஸுக்கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ நான் வந்து borrow பண்ணா கூட அது வந்து half of the amount எனக்கு கிடைச்சது இல்ல.
அண்ட் செகண்ட் மந்த் வந்து சேம் டூப்ளிகேஷன், அந்த 5 பேரையும் வந்து நீங்க சேம் டூப்ளிகேஷன் நீங்க பண்ண வைக்கும் போது உங்களோட அமௌண்ட் வந்து 8,000 சம்திங் ருபீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 8,000 ருபீஸ் நம்ம வந்து ஒரு 3,400 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா கூட அதோட டபுள் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் தேர்ட் மந்த் எனக்கு செகண்ட் மந்த் எனக்கு கிடைச்சது. செகண்ட் மந்த் நான் யாருக்கிட்டையும் வந்து வாங்கிக்கல. என்னோட செகண்ட் மந்த் வந்து என்னோட அமௌண்ட்ல இருந்தே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லையா? அண்ட் தேர்ட் மந்த் வந்து சேம் டூப்ளிகேஷன். உங்களோட அந்த 5 பேரையும் வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ண மாதிரி அந்த 5 பேருக்கிட்டையும் சொல்லணும், நீங்க உங்களோட 5 பேரை டூப்ளிகேட் பண்ண வைங்க. அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணும்போது அவங்களோட கீழே 125 பீப்புள் வரும். அந்த 125 பீப்புளும் கம்ப்ளீட் பண்ணும்போது 100 பாயிண்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து 60,000 ருபீஸ் நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். 60,000 ருபீஸ் நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நான் வந்து வாங்கின 4,000 ருபீஸ் நான் செகண்ட் மந்த் கொடுக்கல. எங்க அம்மாவுக்கு கொடுக்கலன்னா கூட தேர்ட் மந்த் நான் கொடுக்க முடியும். இதுல இருந்து நான் 4,000 ருபீஸ்க்கு நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா கூட பேலன்ஸ் அமௌண்ட் என் கையில தானே இருக்கும். செகண்ட் மந்த் எனக்கு 8,000 கிடைச்சது, தேர்ட் மந்த் எனக்கு வந்து 60,000 கிடைச்சது, ஃபர்ஸ்ட் மந்த் 1,200 கிடைச்சது. அப்போ 1,200 ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் 8,000, தேர்ட் மந்த் 60,000. இவ்வளோ அமௌண்ட் எங்க கையில கிடைக்கும் போது 3 மாசமா நான் போட்ட அமௌண்ட் எவ்வளோ? 3 மாசமா நான் ப்ராடக்ட் வாங்கின அமௌண்ட் இது கழிச்சா கூட பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு வந்து கிடைச்சதா? இவ்வளோ 3 மந்த்ஸ்ல இவ்வளோ ஈஸியா எங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும்? திங்க் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னா ப்ளீஸ் டேக் சீரியஸ்லி திஸ் சிஸ்டம். டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ண முடியும். நீங்க உங்ககிட்ட வர பீப்புள் கிட்ட இந்த அமௌண்ட் கரெக்டா காமிங்க. 3 மாசம் வந்து ஒர்க் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மந்தே வந்து 5 பேரை ரெக்ரூட் பண்ணுங்க, 5 பேருமே 100 பாயிண்ட்ஸ் போடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மந்த் எதுவுமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாதீங்க. நான் அந்த 1,200 கூட சொல்லல. 1,200 ஃபர்ஸ்ட் மந்த் 100 பாயிண்ட்ஸ் தான். செகண்ட் மந்த் 5 பேரை கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 5 பேரே ஃபர்ஸ்டே மந்த் 5 பேரை கொண்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு 1,200 கிடைக்கும். செகண்ட் மந்த் அதே டூப்ளிகேஷன் அந்த 5 பேரை டூப்ளிகேட் பண்ண வச்சா உங்களுக்கு 8,000 கிடைக்கும். அந்த 5 பேரு கொண்டு வந்து அந்த 5 பேருக்கு டூப்ளிகேஷன் பண்ணா சொல்லி அவங்கள வந்து நீங்க கைட் பண்ணிட்டேன்னா 125 பீப்புள் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சீனியர் மேனேஜர் டைட்டிலும் கிடைச்சிடும், 60,000 ருபீஸ் நீங்க கிடைச்சிடும். இதே சேம் வே தானே உங்களோட டீம்ல இருக்க 5 பேருமே பண்றாங்க. அந்த 5 பேருமே வந்து சேம் டூப்ளிகேஷன் பண்ணும் போது அவங்க எல்லாருமே சீனியர் மேனேஜர் ஆயிடும் போது உங்களோட அமௌண்ட் பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 2 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து அமௌண்ட் வருது. ஃபோர்த் மந்தே நீங்க வந்து எடுக்க முடியும். அண்ட் உங்களோட 5 பேருமே வந்து 60,000 earn பண்ணுவீங்க. சோ அதே சேம் டைம் வந்து உங்களோட பவர் லைக் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு பவர் லைக் சிஸ்டம் வச்சிருக்கீங்க. சம் பீப்புள் வந்து இல்ல இந்த மாதிரி 555 வேண்டாம், நான் வந்து அந்த சிஸ்டம் போறேன்னு சொன்னவங்கள நீங்க வந்து அந்த பவர் லெக்ல போட்டுட்டே வாங்க. ஒரு லெக் அப்படியே போயிட்டே இருக்கட்டும். உங்களோட அந்த லெக்கும் இந்த லெக்கும் சேர்த்து எல்லாமே க்ளோஸ் பண்ணும்போது நீங்க டைமண்ட் ஹெவன் வந்து நிப்பீங்க. 6 மந்த்ஸுக்குள்ள நீங்க டைமண்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் வந்து உங்களோட லெக் வந்து நெக்ஸ்ட் லெக் வரும்போது உங்களோட 5 பேருக்கு கீழே அவங்க 5 டைம் சீனியர் மேனேஜர்ஸ் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்கம் வந்து டபுள் ஆயிடும். 3 lakhs ருபீஸ் வந்துடும். இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் சேம் டைம் நீங்க வந்து ஒரு நீங்க வந்து அதாவது ஒரு பவர் லெக்கும் சேர்த்தாகும் போது டைமண்ட் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டைமண்ட் ஹெவன் அப்படி சொல்றதே வந்து டோட்டலி 3 lakhs ருபீஸ் மந்த்லி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா நம்ம லைஃபே வந்து எங்க போயிருக்கோம், சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? திங்க் அபவுட் இட், ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான ஆஃபர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் கைஸ். ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. ரைட் மைண்டட் பீப்புளை நீங்க வந்து கண்டுபிடிங்க. உங்களை மாதிரி அந்த 5 பேர்கிட்ட கிளியரா சொல்லுங்க, என்கிட்ட கேஷே இல்ல, எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் கூட கண்டிப்பா இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். கேஷ் இல்லைன்னா போக பண்ணுங்க. ஒரு மாசம் தானே நீங்க வந்து போக பண்ண போறீங்க. செகண்ட் மந்த் உங்களுக்கு அமௌண்ட் வருது இல்ல, தேர்ட் மந்த் வர அமௌண்ட்ல இருந்து அந்த போக வாங்கின கேஷே கொடுத்துருங்க. அவ்வளவுதானே.
வேலையை முடிஞ்சு போச்சு இல்ல. பிசினஸ் அண்ட் சிஸ்டமே கரெக்டா கொண்டு போனா உங்க லைஃபே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இந்த சிஸ்டம் பண்ணும்போது இது வந்து நான் ஒன்லி இங்க மட்டும் தான் சொல்லி இருக்கேன். இது இல்லாம நீங்க வந்து 6 months ஆஃப்டர் 6 months ஒரு டைட்டில் அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஒரு 6 months நீங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு மாசமும் உங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு டைட்டில் வர்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து கேஷ் அவார்டு கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 50,000ல இருந்து ஆரம்பிச்சு 1 lakh 1.5 lakh 1 lakh 1.5 lakhs and 2 lakhs 2.5 lakhs and 3 lakhs 3.5 lakhs டோட்டலி வந்து ஒரு 12 lakhs rupees நீங்க வந்து வித்தின் 6 months அதாவது இந்த ஒரு லெவல் ஆஃப்டர் 4 months அப்புறம் நீங்க வந்து ஒரு 6 months நீங்க முடியும் போது அந்த டைட்டில் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 12 lakhs rupees ஒன்லி கேஷ் அவார்ட் மட்டும் உங்க கையில கிடைக்கும். உங்களோட இன்கம் எல்லாம் இப்ப நான் சொன்ன அந்த இன்கம் இல்லாமலே அந்த கேஷ் அவார்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒன்லி ஒரே ஒரு திங் மட்டும் தான், நம்ம வந்து லைக் மைண்டட் பீப்புளை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும். சிஸ்டம் கரெக்டா டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேஷன் நடக்கலைன்னா அது நடக்காது. கரெக்டான பீப்புளை வந்து கண்டுபிடிச்சு அந்த டூப்ளிகேட் பண்ணி லேட் பண்ணக்கூடாது. கரெக்டா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் மந்த்ல 5 பேரை ரெக்ரூட் பண்ணி 100 points போட வைக்கணும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா பண்ணணும். செகண்ட் மந்த் அது டூப்ளிகேஷன் பண்ணணும். தேர்ட் மந்த் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை டூப்ளிகேட் பண்ணணும். ஃபோர்த் மந்த் வந்து அந்த 5 பேரையும் வந்து சீனியர் மேனேஜர் ஆகணும். இதுதான் வந்து நம்மளோட சிஸ்டம் 555 சிஸ்டம். அதே சேம் 1010 சிஸ்டம் இருக்கு. 1010 வெல்கம் ப்ரோக்ராம் சிஸ்டம். தட் மீன்ஸ் 100 points நீங்க இதே சேம் தான். 100 points கம்பல்சரியா நீங்க போடணும். அண்ட் 10 பேரை 5 பேருக்கு பதிலா 10 பேரை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 10 பேரை வந்து 100 points போட வைக்கணும். சேம் சிஸ்டம் தான். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் மந்தே வந்து 2376 rupees நீங்க வந்து earn பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 75% நீங்க ஸ்பெண்ட் பண்ண கேஷை நீங்க எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் மந்தே எடுக்க முடியும். அண்ட் செகண்ட் மந்தே நீங்க வந்து சீனியர் மேனேஜர் ஆக முடியும். 69,000 ஆல்மோஸ்ட் 70,000 rupees நீங்க வந்து செகண்ட் மந்த் சீனியர் மேனேஜர் ஆகும் போது நீங்க earn பண்ண முடியும். அண்ட் தேர்ட் மந்த் இதே சேம் டூப்ளிகேஷன் கரெக்டா நீங்க நடத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் டிஃபரெண்ட் ஆல்மோஸ்ட் 5 lakhs சம்திங் rupees நீங்க வந்து தேர்ட் மந்த் நீங்க வந்து பண்ண முடியும். ஆனா ஸ்மார்ட்டா 10 பேரை லைக் மைண்டட் பீப்புளை நீங்க கண்டுபிடிச்சா போதும். திங்க் அபவுட் இட். ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. இந்த கால்குலேஷன் காமிச்சு கொடுங்க. எல்லாருக்குமே சேம் கால்குலேஷன் தான். இதுல வந்து நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா நான் எடுக்க போறேன். உங்களை நம்புற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களை நம்புற உங்களோட கலீக்ஸ் ஆகட்டும், உங்களை நம்புற உங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், அவங்கள நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா இது பண்ண முடியும். அப்படி சொல்லி ஒரு 5 பேர் இல்லைன்னு ஒரு 10 பேரை நீங்க கண்டுபிடிச்சிட்டேன்னா 100% 555 சிஸ்டம் அண்ட் 1010 சிஸ்டம் நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் வந்து பிசினஸ் பண்ணணும். ஆனா என்னால வந்து 100 points போடுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களே நீங்க வந்து அந்த 10x10 கான்செப்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கான்செப்டுக்கு நீங்க வந்து இன்வைட் பண்ணலாம். பவர் லைக் சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் டூப்ளிகேஷன் மட்டும் தான் சக்சஸ். நீங்க எடுக்கிற அந்த சிஸ்டம் டூப்ளிகேட் பண்றதுக்கு அந்த பர்சன்ஸ் வந்து கரெக்டா வந்துடணும். அப்பதான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் தான். நம்மளுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் இருந்தாதான் இப்ப இது கூட அப்படித்தானே. இந்த 10 பேரை மல்டிபிள் பண்ணும்போது சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம டீம்ல வந்து ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் ஆகி ஒர்க் பண்ற பீப்புள் வருது இல்லையா, அதுதான் சேல்ஸ் ஃபோர்ஸ். அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு டைட்டில் ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க எந்த சிஸ்டம் வேணாலும் எடுக்கலாம். அது மல்டிபிள் பண்ணிட்டே நீங்க வந்து போக முடியும். ஸ்பான்சர்ஸை கொண்டு வரணும். இப்ப பவர் லேக்ல கூட நீங்க போறதா இருந்தேன்னா அந்த பவர் லேக் சிஸ்டம் வந்து டூப்ளிகேஷன் பண்ணணும். ஸ்பான்சர்ஸ்னா அந்த டூப்ளிகேட்டர்ஸ் தான். அந்த டூப்ளிகேட் பண்ணவங்க தான் ஸ்பான்சர்ஸ். அந்த ஸ்பான்சர்ஸ் தான் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். அப்பதான் உங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து மல்டிபிள் ஆயிடும். கன்சிஸ்டண்டா நெவர் எவர்
எவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னா 100% சக்சஸ் உங்க கையில இருக்கும். கைஸ் 2021 வந்து உங்க லைஃப் பியூட்டிஃபுல் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா ப்ளீஸ் டெஃபினெட்லி ஏதாவது ஒரு சிஸ்டம், ப்ராப்பர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இந்த 3 months நீங்க வந்து ஒர்க் பண்றத அந்த 2021 ஃபுல்லாவே ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் ஸ்டைல் நீங்க கொண்டு வர முடியும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ் அண்ட் ஹேவ் எ ஃபென்டாஸ்டிக் 2021. உங்களுக்கு அதுக்கு மேல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ ஆர் ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் ஸ்பான்சர்ஸ். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Okay, thank you so much guys.